சிம்மராசி நேயர்களுக்கான இந்த சுக்கிர பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசியில் அதாவது 3க்கும் 10க்கான அதிபதி நம்ம சுக்கிரன் பகவான். ஏதாவது ஒரு வகையில் திருமணமான பெண் மூலமா உங்களுடைய காதல் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில். இது கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணுங்க. அந்த பாதிப்பு இருக்காது. இந்த உடல்நிலையில் மாற்றி மாற்றி போட்டு ஏதாவது ஒன்று புரட்டிக்கிட்டே இருக்கும். என்ன இப்போத்தான் ஏதாவது ஒரு முதல்ல வந்து ஹீட்னால அந்த சிக்கன் அதிகமாக சாப்பிடுவீங்க, அதனால் நிறையா பிரச்சனை. நான் வேலை தொழிலில் எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் ஒரு வேலை பார்த்துக்கிருக்கேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கலை. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்மராசி நேயர்களுக்கான இந்த சுக்கிர பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசியில் அதாவது 3க்கும் 10க்கான அதிபதி நம்ம சுக்கிரன் பகவான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2வதுல கன்னிராசியில் இருக்கார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிலேருந்து தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சரிங்களா? அப்படி 7ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வம்பு வழக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராரு. என்ன ஒரு பிரச்சனையானாலும் இருக்கட்டும். நானும் நிறைய டைம் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கிருக்கேன். எதுக்குமே எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டேக்கே, காசு போனது தான் மிச்சம், மன உளைச்சல் தான் மிச்சம், என்ன பண்ணே தெரியலேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாற்றத்தையும் அந்த சாதகமான தீர்ப்பையும் ஏற்படுத்தி தரார். மேலும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன போராட்டத்தோடையே இருப்பீங்க. என்னப்பா ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒரு வருமானத்துக்கு பார்க்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கும் இப்படியே உட்காந்துருந்தா எத்தனை நாள் இப்படியே உட்காந்துருக்க, ஏதாவது ஒரு வருமானத்துக்கு பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதற்கு உண்டான என்ன ஸ்டெப்ஸு, அதுக்கு முன்னாடி என்ன நம்ம பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உங்களுடைய குடும்ப சப்போர்ட் ரொம்பவே இருக்கும். உங்களுடைய குடும்ப சப்போர்ட் ரொம்பவே இருக்கும். எந்த ஒரு இதுனாலும் சரி, நீ பண்ணு, நான் உனக்கு துணையாக இருக்கேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு அவங்க உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா, அதாவது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நானும் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு திருமணம் ஆகலை. 2வது வந்து நான் லவ் பண்ணுறேன். ஆனால் ஒன்று அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ ஏற்றுக்கலை, இல்லை என்னோடய வீட்டில் என்னை ஏற்றுக்கலை, இந்த காலகட்டம் எனக்கு ஏற்றுக்குப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க. அது ஏதாவது ஒரு பெண் வடிவில் ஏற்றுக்குவாங்க. ஏதாவது ஒரு வகையில் திருமணமான பெண் மூலமாக உங்களுடைய காதல் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில். அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எல்லாம் நான் போய் பேசிக்கிறேன், பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கிளம்புனாலும், நம்ம எப்பேற்பட்டாலே ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 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 வார்த்தை, சின்ன வார்த்தை தப்பாக பண்ணாலே டக்குன்னு நம்மளுக்கு கோபம் வந்துடும். அந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோங்களாம் இல்லை, அந்த உங்களுடைய வாய்ஸ் தான் அந்த இடத்துல லவுடாக ரொம்ப சவுண்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துல போய் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தான் வெற்றி. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு யாராவது ஒரு பெண்ணோட துணையோடு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தான் வெற்றி. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் அது தடையையும் கொடுக்கும். அதனால் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் போகிறீங்க, பேசுகிறீங்க, ஒரு செயல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போங்க. அப்படி இல்லையா, உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இது கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணுங்க. அந்த பாதிப்பு இருக்காது. இந்த உடல்நிலையில் மாற்றி மாற்றி போட்டு ஏதாவது ஒன்று புரட்டிக்கிட்டே இருக்கும். என்ன இப்போத்தான் ஏதாவது ஒரு முதல்ல வந்து ஹீட்னால அந்த சிக்கன் அதிகமாக சாப்பிடுவீங்க, அதனால் நிறையா பிரச்சனை, டயரியா போகிறது, ஏதாவது அது மூலமாக குளுக்கோஸ் போடுறது, ட்ரிப்ஸ் போடுறதுன்னு நிறையா பார்த்துட்டேன். அதுலேருந்து வீட்டில் வந்தால் கீழே விழுந்துட்டேன், கையில் அடிபட்டு காலில் அடிபட்டு. அதாவது நம்ம ஒரு வேலையை பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன தெளிவாக பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். ஒரு கவனக்குறைவோடு பண்ணுறது, நம்மளுடைய மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஒரு செயல் பண்ணும்போது அது கண்டிப்பாக முழுமையடையாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சமையலறைக்குள்ள பெண்களாக இருக்கீங்கன்னா சமையலறைக்குள்ளே போனாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன தீக்காயமோ சின்ன ஒரு வெட்டோ கண்டிப்பாக காய்கறி நறுக்கும் போது ஏதோ செய்யும்போது உங்களுக்கு அது வந்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனநிலை கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும் பட்சத்தில். அதே மாதிரி தான் எந்த ஒரு நீங்கள் வெளியில் போனாலும் செஞ்சாலும் சரி, உங்களுடைய கவனம் வந்து உங்களை சுற்றி இருக்கணும். நீங்கள் ஈஸியாக சிரிச்சுக்கிட்டே உங்கள் வேலையும் உங்களுடைய காரியத்தையும் சாதிச்சுக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்படி இருக்கிற நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கூடுதல் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து தனலாபம்னு சொல்லி வரதுனால உங்களுக்கு பண வரவு தடையே இல்லாமல் வரும்.
ஒரு தங்க நகை சீட்டு போட்டு ஒரு தங்க நகை வாங்கலாம். அது கம்மலாக இருக்கலாம், செயினாக இருக்கலாம். ஏதாவது ஒரு அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு தங்க நகை வாங்குறதுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. இது நான் வேலை தொழிலில் எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் ஒரு வேலை பார்த்துக்கிருக்கேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கல, புதிய வேலைக்கு போகலாமான்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்குண்டான அமைப்பும் நல்லா இருக்குது. சரிங்களா? தொழில் பண்ணுறதுக்குண்டியான அமைப்பும் இருக்குது. ஆனால் இது வண்டியில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, லாங் ட்ராவல் போய் வேலை பார்க்குறது இருந்தால் அது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சிம்மராசினியர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் இது இரவு நேர ட்ராவலு லாங் ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். குலதெய்வத்தோட திருநீர் அல்லது குலதெய்வத்தோட எலுமிச்சம்பழத்தை ஏதாவது உங்களுடைய வண்டியில் வச்சுட்டு போகிறது ரொம்பவே சிறப்பு. உங்களுடைய வாழ்வியல் பரிகாரமாக நான் என்ன பரிகாரம் சொல்லுவேன் அப்படின்னா, அதாவது சிம்மராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க அத்தை வழியில், மாமியார் வழியில் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு. என்ன சண்டை என்னன்னாலும் போட்டிருக்கட்டுமே, ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிதும் சப்போர்ட்டாக இருக்க பொறுத்து உங்களுடைய குடும்பம் தான். அதனால் உங்கள் அத்தை, அதாவது தாய் மாமா ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு உறவில் அத்தையாக இருக்கலாம், உங்களுடைய மாமியாராக இருக்கலாம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்ககிட்ட எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு அவச்சொல் வாங்கிடாதீங்க. அது வாங்காமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்தவித பாதிப்புமே கிடையாது. உங்கள் உடல்நலமும் சரி மனநலமும் சரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அனுமன் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் அனுமான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் சிறப்பானதாக. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.